अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयाना आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाः भक्ताङ्घ्रिरेणुपरगालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। नीलातुङ्गस्तनगिरितटीसुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं यावलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। अन्नवयल புதுவையாண்டாளரங்கற்கு வந்து திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன வெம்மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கு சூடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் அஞ்சுகுடி குரு சந்ததியாய் சூடி கொடுத்த நாச்சியார் பாடவல்ல நாச்சியார்னு பெற்றவளாய் திகழும் இந்த ஆண்டாள் அவள் பாடியிருக்கிற அற்புதமான திவ்ய பிரபந்தம் திருப்பாவை. ஆண்டாள் எதனாலே இந்த திருப்பாவையை பாடினாள் அப்படின்றத அவதாரிக்கையிலே நாம் அனுபவித்திருக்கிறோம். ஆண்டாள் வாழ்ந்தது இந்த கலியுகத்தில் எம்பெருமானுடைய விபவாவதாரம் கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு சில வருஷங்களுக்கு அப்புறம். அப்படி இருக்க இந்த கண்ணனை தானே கோபிகையாக பாவித்து இந்த திருப்பாவை பாடியிருக்கிறாளே அப்படின்னா அது ஒரு அனுகாரம் அப்படின்றத ஆரம்பத்திலேயே அனுபவித்திருக்கிறோம், அவதாரிக்கையிலேயே பார்த்துருக்கிறோம். இந்த திருப்பாவையே ஒரு அனுகாரம். கோபிகைகளை அனுகரித்திருக்கிறாள் ஆண்டாள். அந்த கோபிகள் எப்படி நோன்பு நோத்தாள்களோ அந்த மாதிரி ஒரு நோன்பு நோத்து இவள் அந்த கண்ணனை பெற வேணும்னு ஆசைப்பட்டாள். ஏன்னா இந்த கண்ணன் பேரில் இருக்கிற ஆசை, அந்த பிரிவாற்றாமை ஆனபடியாலேயே தன்னூர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவன் சயனித்திருக்கிறானே, இந்த எம்பெருமான் சயனித்திருக்கிறானே வடபெருங்கோயிலுடையான். அந்த வடபெருங்கோயிலுடையானே கண்ணன். அவனுடைய திருக்கோவிலே நந்தகோப பவனம். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடி சுற்றி இருக்கிற தன்னுடைய தோழிமார்கள் தான் அங்கே இருக்கிற செல்வ சிறுமியர்கள், அந்த கோபிகைகள் அப்படின்னு பாவித்து அந்த காலத்தையே திருவாய்ப்பாடிக்கு கொண்டு போய் நம்ம எல்லாரையும் அந்த திருவாய்ப்பாடிக்கு கொண்டு போய் அந்த கண்ணனை அனுபவிப்பித்தாள் ஆண்டாள். அப்பேற்பட்ட அற்புத கிரந்தத்தினுடைய அந்த அற்புத திவ்ய பிரபந்தத்தினுடைய கடைசி பாசுரத்தில் வந்து நிற்கிறோம் இன்னைக்கு. அந்த திவ்ய பிரபந்தத்தை பாசுரமாக ஏதோ சில அறிந்த அர்த்த விசேஷங்கள் பூர்த்தியும் சொல்ல முடியாது, ஏன்னா கால அவகாசம் அவ்வளோ இல்லை. இருந்தாலும் என்ன சொல்ல முடிஞ்சதோ அதெல்லாம் பார்த்தோம். அப்பேற்பட்ட அற்புத அர்த்தங்களையெல்லாம் கொண்டு இருக்கிற இந்த திருப்பாவையை பாடினாலே அதில் கடைசி 2 பாசுரம், அதாவது போன 2 பாசுரங்கள் கறவைகள் பிஞ்சன்னு அப்படின்ற ஒன்று என்ன, சித்தம் சிறுகாலேன்ற ஒன்று என்ன, இந்த 2 பாசுரங்களாலே உபாய உபேயங்கள் ரொம்ப ஸ்பஷ்டமாக காட்டப்பட்டது. அந்த உபாய உபேயங்களை பாடினதுக்கப்புறம் அதுதான் திருப்பாவுடைய சாரமாக இருக்கிறது. எம்பெருமானே உபாயம் எம்பெருமானே உபேயம். இதுதான் முன்னாடி முதல் பாசுரத்தில் சங்கிரகமாக காட்டுட்டா. நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு. பறைன்று தான் நமக்கு, பறைனா இங்கே கைங்கரியம். அந்த கைங்கரியம் நான் பிரார்த்தித்த ஒரு விஷயம், அந்த கைங்கரியத்தை நமக்கு கொடுக்க போகிறான், அதுதான் பிராப்பியம். அந்த எம்பெருமான் தான் அதை கொடுக்க போகிறான், அவன் தான் உபாயம் அப்படின்னு அங்கே சங்கிரகமாக காட்டினார். இந்த விரிவாக 2 பாசுரங்களில் காட்டினார். இதெல்லாம் பாடினதுக்கு அப்புறம் கடைசியில் இப்போது பரஸ்ருதியில் சொல்கிறார். வங்கக்கடல்களை இந்து மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேகிழையார் சென்னிரைஞ்சி அங்கப்பரகொண்டவாத்தை அணிபுதுவை பைங்கமலர் தண்டறியல் பட்டரு பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெத்து இன்புருவரெம்பாவாய் அப்படின்ற இந்த பாசுரத்தில்
அந்த அர்ச்சாவதாரத்திலே உறைவா அந்த எம்பெருமானுக்கு இவள் கைங்கரியமாக சமர்ப்பித்த இந்த 30 பாசுரங்கள் இருக்கிறதே, இதெல்லாம் அனுபவித்தால், இதெல்லாம் சேவித்தால் ஒருத்தனுக்கு என்ன பலம் கிடைக்கும் அப்படின்றது இங்கே இந்த இடத்துல காட்டுறார். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. கடல் கடைந்தான் அன்னைக்கு அந்த அலைகடலை எம்பெருமான் கடைஞ்சானே, க்ஷீராப்தியை மதனம் பண்ணினானே, அது எப்படி இருந்ததுன்னா வங்க கடல் கடைந்தா. வங்கம்னா இந்த கப்பல், இந்த கப்பல்கள் எல்லாம் மரக்கலம் இப்படி சொல்லப்படுறது. இந்த மரக்கலங்கள் எல்லாம் அப்படியே வந்து நிற்கிறதா அந்த கடலில், கடைசியில் அந்த தடத்தில் வந்து நிற்கிறது. எதனாலேன்னா ரெண்டு அற்புதமான வியாக்கியானங்களை பண்ணுறா. இந்த எம்பெருமானுக்கு இருக்கிற சாமர்த்தியம் என்ன தெரியுமா? அலைக்கடல் கடைஞ்சா அவ்வளோ பெரிய கடலை கடையிறச்சே அந்த கடலில் இருக்கிறதெல்லாம் நாசமாக போயிருக்க வேண்டாமா? அந்த கப்பல் எல்லாம் நாசமாக போயிருக்காதவன்னா இல்லை, ஒரு கப்பல் கூட அந்த நாசம் அடையாதபடிக்கு அந்த கடலை கடைஞ்சான் அப்படின்னு இன்னொன்று அவன் கடல் கடையிறச்சே அதில் இருக்கிறதெல்லாம் தட்டத்தில் வந்து நின்றுடாதா? அந்த மாதிரி கப்பல்கள் எல்லாம் வந்து இந்த ஓரத்தில் அந்த தடத்தில் வந்து நிற்கிறதா. ஆனபடியால் வங்க கடல் கடைந்த அந்த கடல் கடைஞ்ச அந்த எம்பெருமானுடைய அந்த சாமர்த்தியத்தை காட்டுறா. அப்பேற்பட்ட அந்த கடல் கடைந்தானே அவன் எப்பேற்பட்டவன்னா மாதவனை கேசவனை. மாதவன் கேசவன் 2 திருநாமங்கள் இட்டு காட்டுறார் எம்பெருமானை. மாதவன்னா என்ன? பெரிய பிராட்டியாருக்கு சுவாமியானவன், பெரிய பிராட்டியாருக்கு கணவனானவன் அப்படின்னு அர்த்தம். மாயா தவஹா, அந்த பெரிய பிராட்டியார் எங்கே வந்தான்னா கடல் கடையிறச்சு அந்த அமுதத்துக்குள்ளே தானே வந்தான் அந்த பெரிய பிராட்டியார். சொல்கிறது உண்டு, இந்த பார்க்கடல் கடைஞ்சானே எம்பெருமான். எதனால் பார்க்கடல் கடைஞ்சான்னா ஏதோ தேவதைகளெல்லாம் வந்து பிரார்த்திச்சா அவர்களுடைய காரியம் பண்ணி கொடுக்கறதுக்காக பார்க்கடல் கடைஞ்சா இல்லையா, தன்னுடைய காரியம் பண்ணிக்கிறதுக்காக பார்க்கடல் கடைஞ்சானா எம்பெருமான். ஏதோ தேவதைகள் வந்து கேட்டான்றதை ஒரு சாக்கா வச்சுட்டு தன்னுடைய காரியம் பார்த்தான் எம்பெருமான். என்னன்னா அமுதிலும் வரும் பெண்ணும் அது உண்டா அப்படின்னு காட்டுறானே. அப்போ அந்த அமிர்தத்தை எல்லாம் இவெல்லாம் எம்பெருமானை பார்க்காம அமிர்தம் எங்கே வரும் பார்த்துட்டு இருந்தா, அந்த கடலையே பார்த்துட்டு இருந்தா அந்த அமிர்தத்தை உப்புச்சாரான அந்த அமிர்தத்தை அவ கொண்டு போனா அந்த அமிர்தத்திலையும் அந்த பெண்ணமுதான அந்த பெரிய பிராட்டியாரை தான் கொண்டான் அப்படின்னு காட்டுறது ரொம்ப ஆச்சரியமாக. ஆனபடியாலே அந்த பார்க்கடல் கடைந்தவன் மாதவன் சொல்லப்படுறான். கேசவன், கேசவனின்னு என்ன? பிரசஸ்தமான கேச பாசங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். கேசிஹந்தா ஒரு அர்த்தம். அதே மாதிரி ஈஷா அப்படின்னு சொல்லி இந்த பிரம்ம ருத்ராதிகளுக்கும் தான் சுவாமியானவன் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த பாசுரத்தில் கேசவன்னு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பிரசஸ்தமான கேச பாசங்களை உடையவன். கேசவா என்ன கேச பாசங்கள் உடையவன்னா அவன் அண்ணா கட்டுக்குடிமையோட ஆரம்பிச்சாராம் பெருமாள் இந்த பால் கடையறதுக்கு. கடையறச்சே 2 தோள் ஓட ஆரம்பித்தார். அவர் கடையிற வேகத்தில் 4 தோளை ஆச்சு, 8 தோளை ஆச்சு. 1000 தோளால் அலைக்கடல் கடைந்தான்னு 1000 தோள்களாக தெரிஞ்சதா. அந்த மாதிரி அவன் கடையிற வேகத்தில் அப்படி கடையிற அந்த வேகம் இருக்கிறதே, அந்த வேகத்தில் தலையை அப்படி இப்படி ஆட்டி அந்த வேகத்தை கடையிறச்சே குடுமி அவிழ்ந்து போச்சு. அவனுடைய திருக்குழல்களெல்லாம் அப்படி இப்படி அலையறச்சே ஆண்டாள் பார்க்குறா, இந்த ஆழ்வார்களெல்லாம் பார்க்குறா. எம்பெருமான் இந்த மாதிரி தன்னுடைய கேச பாசங்கள் எல்லாம் அப்படி அலைய அவன் கடையிறச்சே அந்த அழகை பார்க்கறது விட்டுட்டு இந்த ஒரு வியர்த்தமான இந்த தேவதைகள் எல்லாம் அந்த பார்க்கடல்னு இந்த உப்புச்சாரை பார்த்து உட்காந்துருக்காளே, எப்போ அமிர்தம் வரும் இதை பார்த்துட்டு இருக்காளே, அந்த எம்பெருமானை பார்க்க மாட்டேன்றாளே. எப்பேற்பட்ட அற்புதமான கேச பாசங்கள் உடையவன் இந்த எம்பெருமான். அந்த எம்பெருமான் தான் நமக்கு அமுது, அமுது அப்படின்னு காட்டுறார். அப்பொழுது நாராவதுன்னு ஆழ்வார் காட்டுறார். இந்த மாதிரிக்கு தேவதைகள் எல்லாம் இந்த உப்புச்சாரத அமிர்தம், நமக்கெல்லாம் அமுதம் இந்த எம்பெருமான் தான். அந்த கேசவனாக இருக்கிற எம்பெருமான், மாதவனாக இருக்கிற எம்பெருமான் தான் நமக்கு அமுது. அப்பேற்பட்ட அந்த மாதவனை கேசவனை நாம் எல்லாம் பாடியிருக்கிறோம். நாம் யாருன்னா திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்னு இறைஞ்சி. திங்கள் திருமுகத்து சேயிழையார் இந்த கோபிகளெல்லாம் இருக்காளே, அவன் எப்பேற்பட்டவன்னா சந்திரனை போலே முகத்தை படைத்தவர்கள். குளிர்ச்சியாக இருக்கிறதா. என்னன்னா எந்த கவலையும் கிடையாது. லௌகிகமாக நாம் எல்லாம் இத்தனை கவலைப்படுறோமே, நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா வெப்பமாக இருக்கும் நம்முடைய உடம்பு. அந்த கோபிகள் எல்லாம் இருக்காளே கண்ணன்னே இருக்கிறாளோ இல்லையோ, வேறு எந்த கவலையும் இல்லை. ஆனபடியால் அவர்கள் அதாவது திங்கள் திருமுகத்து சேயிழையாராக இருக்கிறான்.
அவளுடைய முக காந்தி அப்படி இருக்கு. கண்ணனையே நினைச்சே இருக்கிறபடியாலே அவர்களுடைய திருமுகத்தில் அந்த காந்தி இருக்கிறது. அந்த கோபிகளை பார்த்தாலே நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டுடுறது, ஆஹ்லாதம் ஏற்படுறது. ஆனபடியால் திங்கள் திருமுகத்து சேகழுக்கார் அப்படின்னு காட்டுறா. அவர்கள் சென்னு இறைஞ்சி அங்க பரகொண்டவாத்தை, அந்த எம்பெருமானை போய் பிரார்த்திச்சு கைங்கரத்தை பெத்தாளையோ. சென்னு இறைஞ்சி அங்க பரகொண்டவாத்தை, அங்கு அப்பறைகொண்டவாற்றை, எம்பெருமானிடத்துல அந்த பறையை கொண்டா. அங்கே பறை அப்படின்னு சொல்கிறது இந்த பேரி வாத்தியம் கிடையாது, இவர்களுக்கு பறையை சொல்லக்கூடியது கைங்கரியமாகவே இருக்கிறது. அப்போ அந்த கைங்கரத்தை பெத்தாளே அங்க பறைகொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமலர் தன் தெரியல் பட்டருபிரான் கோதை சொன்னா. அதாவது அங்க பறைகொண்ட வார்த்தை அணிபுதுவை பைங்கமலர் தன் தெரியல். அணிபுதுவை இந்த ஜகத்துக்கெல்லாம் ஒரு அணிகலன் போல இருக்கிறது இந்த புதுவை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கிறதோ இல்லையோ, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அது ஒரு அலங்காரமாக இருக்கிறது. இந்த ஜகத்துக்கே ஒரு அலங்காரப்பிராயமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் அணிபுதுவை பைங்கமலர் தண்டரியல். அந்த வில்லிபுத்தூரில் உரைபவர் யார்னா பெரியாழ்வார். அவர் எப்படி இருக்கிறார்னா தன் தெரியல், துளசி மாலை தாமரமணி மாடுகளில் தரித்திருக்கிறார். அவர் எப்படி இருப்பார்னா அதாவது தன்மையாக இருக்கிறார், அதாவது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிற அந்த தாமரை மணி மாலையெல்லாம் தரித்திருக்கிறார் பெரியாழ்வார். இப்போ அவரும் தான் இந்த எம்பெருமானியே எப்பொழுதும் ஸ்துதி பண்ணியிருக்கிறபடியாலே அவருடைய அந்த அந்த வைபவத்தை காட்டுறது, ஞானபக்தி வைராகியங்களை அங்கே காட்டுறது. தண்டரியல் பட்டர் வீரான் கோதை சொன்னா. அதை சொல்கிறச்சே ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு இங்கே ஆச்சாரியர்கள். கண்ணனை சொல்கிறச்சே கேசவனை மாதவனை கேசவனை அப்படின்னா இதை சொல்கிற அங்கே இந்த கோபிகளை சொல்கிறச்சே சே இளையார் சென்னிறைஞ்சி அப்படின்னு காட்டி அணிபுதுவை பைங்கமலர் தன் தெரியல் பட்டர் பிரான், தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்னா. கோதை அப்படின்னு என்னன்னா கூழல் அழகு உடையவள் அப்படின்னு காட்டுறது. இப்போது இந்த இடத்துல எதனால் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, எம்பெருமான் இருக்கிறானே அந்த எம்பெருமானுடைய திருமேனி அழகெல்லாம் பாருங்கோ. அந்த திருமேனி அழகெல்லாம் பார்த்தாலும் ஆண்டாளுடைய ஒரு திருமுடி அழகுக்கு போராது அப்படின்னு இருக்கிறது. அப்பேற்பட்ட பேரழகி இந்த ஆண்டாள். அதை சொல்கிறது தண்டறியால் பட்டார் பிரான் கோதை சொன்னா. இவளுக்கு ஒரு பெருமை என்னன்னா, தன்னை கோதைன்னு சுதந்திரமாக என்றைக்கும் காட்டிக்கவே மாட்டான். எப்பொழுதுமே இவள் சொல்லக்கூடியது பட்டர் பிரான் கோதை பெரிய ஆழ்வார் பெண் பிள்ளைன்னு அதுவே ஒரு பெருமையாக கொள்றா. ஏன் அப்படின்னாக்கா ஆச்சாரனை முன்னிட்டே நம்ம பெருமாளை அடைய வேணும் அப்படின்னு இருக்கிறபடியால அந்த ஆச்சார சம்பந்தம் இல்லாமல் நம்ம பெருமாளுக்கு பக்கத்தில் போகிறதே இல்லை. அந்த ஆச்சார சம்பந்தமே நமக்கு நிரூபகமாக இருக்கிறது. இது எங்கே சுவாமி காட்டினான்னா இதோ இந்த மாதிரி சொல்லி அவருடைய நாச்சியார் திருமொழியிலும் காட்டுறா, இங்கேயும் காட்டுறா. பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே. இந்த சங்கத்தமிழ் மாலை இருக்கிறதே இப்பேற்பட்ட இந்த திருப்பாவை 30 தப்பாமே, 30 தப்பாமல் அனுசந்திப்பார். வேடிக்கையாக ஒருத்தர் சொன்னால் 30 தப்பாமே ஆனபடியால் நான் இதை அனுசந்தானம் பண்ண மாட்டேனே அப்படின்னால இல்லை, அப்படி இல்லை, ஐயோ அப்படி அர்த்தம் கொண்டு கூடாது. 30 தப்பாமல் அனுசந்தானம் பண்ணுறவர் அப்படின்னா கொள்ளணும். அப்போ 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார், 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார். அப்போது இந்த 30 தப்பாமல் யார் ஒருத்தர் அனுசந்தானம் பண்ணுறாளோன்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம பெரியவள் காட்டுற ஒரு அற்புதமான விஷயம், திருப்பாவை இருக்கிறதே அந்த திருப்பாவையை 30 நித்தியமே நாம் சேவிக்கணும். நித்திய அனுசந்தானம் அப்படின்னு வச்சிருக்கா நம்முடைய பெரியவர்கள். திருப்பல்லாண்டு, திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இதெல்லாத்தையும் நித்தியானுசந்தானங்கள்னு வச்சிருக்கா. இந்த மாதிரி நித்தியானுசந்தானங்கள், நித்திய அனுசந்தானங்கள்னு என்ன அர்த்தம்னா நித்தியமே சேவிக்க வேண்டிய பிரபந்தங்கள்னு அர்த்தம். ஏதோ ஒரு நாள் சேவிச்சேன், 2 நாள் சேவிச்சேன், மார்கழி 30 நாள் சேவிச்சேன்னு ஒருத்தர் நிற்காமல் எல்லா வாழ்நாள் முழுக்க நாம் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 30 சேவிக்கணும். 30 தப்பாமே இங்கே பரிசுரைப்பார். இந்த திருப்பாவை பாடுறவர்கள் அப்படின்னு பேர். அதுக்கு ஒரு இடத்துல சொன்னால், சுவாமி நாம தான் இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் அங்கே ஓடணும் இங்கே ஓடணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் ஓடுறோமே, நமக்கு தான் இந்த வேலை இருக்க முடியாதே, வேலை இல்லைன்றாரு. அப்போ என்ன பண்ணலான்னா குறைஞ்ச பட்சம் இந்த கடைசி 2 பாசுரங்கள் இருக்கிறதோ இல்லையா, சித்தம் சிறுகாலே வங்கக்கடல்ன்ற 2 பாசுரங்கள் இருக்கிறதோ இல்லையா, இதையான அனுசந்தானம் பண்ணணும். இதெல்லாம் யார் சொன்னா சுவாமி அப்படின்னா, ஏதோ உம்முக்கு தோணித்து நீ சொல்கிறேன் இல்லை,
பராசர பட்டர்ன்ற ஒரு மகாச்சாரியர் சொல்லி வச்சிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. 30 நித்தியமே அனுசந்தானம் பண்ண வேண்டியது. அது முடியாமல் போனால் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இது 2 பாசுரமான சேவிக்க வேண்டிய சித்தம் சிறுகாலை. எதனால் என்ன கைங்கரத்தை பிரார்த்திக்கிறதோ இல்லையோ, அந்த கைங்கரத்தை பிரார்த்திக்கக்கூடிய அந்த பாசுரத்தை கட்டாயமாக சேவிச்சாகணும். ஏன்னா கைங்கர பிரார்த்தனை அதுதான் ஸ்வரூபம்னு காட்டுட்டேன், முன்னாடி பார்த்தோம். அப்போ அந்த கைங்கர பிரார்த்தனை கட்டாயமாக சேவிக்கணும். இந்த வங்கக்கடல் அப்படின்ற இந்த பாசுரத்தையான சேவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரா. நம்ம போல ரொம்ப சாமர்த்தியம் உள்ளவர் அந்த பராசர பட்டரை கேட்டாராம், சுவாமி அதுவும் முடியாமல் போனால் என்ன பண்ணுறது, அந்த 2 பாசுரம் முடியாமல் போனால் என்ன பண்ணுறது அப்படின்னா கடைசியில் சொன்னாரா, அந்த பாசுரங்கள் எல்லாம் ஆசை அனுசந்தானம் பண்ணுறவர் பராசர பட்டர்னு ஒருத்தர் இருந்தார்னு ஞாபகம் படுத்திக்கோங்க, அதுவானும் பண்ணுங்குமே அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார். இந்த மாதிரி இந்த திருப்பாவை பாடுறவர்களுக்கு எம்பெருமான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இங்கே பரிசுரைப்பார். 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெத்து இன்புருவர். 2 மால்வரை தோள், 2 4 தோள்கள் இருக்கு எம்பெருமானுக்கு. 4 தோள்கள் எப்படி இருக்கிறதுனா வரை தோள், மால் வரை தோள், அப்படியே திருத்தோள்கள் இருக்கிறதே. இந்த பக்தர்கள் எல்லாம் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கிற தோள்கள். அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு ஏதாவது விரோதம் வந்ததுன்னா நிரசனம் பண்ணுறதுக்கு மலைகள் போல இருக்கிற 4 தோள். அப்பேற்பட்ட மால்வரை தோள், 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால். செங்கண் திருமுகத்து, அவனுடைய திருக்கண்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா, சிவந்து இருக்கிறது. எதனால என்ன, இந்த ஜகத்தெல்லாம் படைக்கிறானே ஒரு வாத்சல்யத்தினால தானே இதெல்லாம் பண்ணுறான். இந்த ஜீவாத்மாக்களை தான் காக்கிறான். அவன் அந்த வாத்சல்யத்தாலே சிவந்த திருக்கண்களை உடையவன். செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால், திருமுகத்து செல்வத் திருமால் அப்படின்னு காட்டுறான். அந்த செங்கண் திருமுகம், அவனுடைய திருமுகம் எப்படி இருக்கிறதுனா மையலேத்தி மயக்கும் மாயமந்திரமாக இருக்கிறது. அவருடைய திருமுகத்தை பார்க்குறச்சே நம்ம எல்லாம் மறந்து போயிடுற மாதிரி பண்ணுறது. அப்பேற்பட்ட அந்த திருமுகத்து செல்வத் திருமால். செல்வத் திருமால்னு என்ன பேர் அப்படின்னாக்கா, திருவுக்கும் திருவாகிய செல்வனா இல்லையா. கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வ சமாஸ்ரயக்கா கஃப் புண்டரீ கனயனः புருஷோத்தமः கः கஸ்யாயுதாயுத சதை கலாம்சகாம்சே விஸ்வம் விசித்திர சிதிஜித் பிரவிவாக விருத்தம்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுற ஆள வந்தார் அப்படின்ற மகாச்சாரியர். அதை அந்த இடத்துல சொல்கிறார். கஸ்ரீ ஸ்ரீயா, திருவுக்கும் திருவாகிய செல்வன் யார், யாருன்னு தெரியாமல் கேட்குறாருன்னா இல்லை, பிரசித்தி யார், அவன் இப்போ யார் தான் இந்த மாதிரி பெரிய பிராட்டியாருக்கும் செல்வமாக இருந்திருக்க முடியும், அந்த எம்பெருமான்னு அர்த்தம். கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வ சமாஸ்ரயக்கா, பரமசத்வமே நிரம்பி இருக்கிறவன் யார். கஃப் புண்டரீ கனயனஹா புருஷோத்தமः கः. புண்டரீகனயன்னா செங்கண் திருமுகத்துன்னு இப்போ தான் பார்த்தோமே, அந்த செங்கண் உடையவன் யார், அதனாலேயே புருஷோத்தமத்துவம் உடையவன் யார். அப்போ புருஷோத்தமத்துவ லட்சணம் பரத்வ லட்சணம் அப்படின்னெல்லாம் காட்டுறார் இந்த தாமரை கண்களை. எதனால் இதை சொல்ல வந்தேன்னா, இந்த கஸ்ரீஸ்ரீயா அப்படின்றச்சவே கஃப் புண்டரீ கனயனஹான்னு சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்போ பெரிய பிராட்டியாருக்கு கணவன்னு சொன்னாலே செங்கண் திருமுகத்து செல்வத் திருமால்னு சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த விஷயத்தை செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் இவர்கள் என்ன பெறுறான்னா எங்கும் திருவருள் பெத்து. எங்கும்னா அங்கும் இங்கும். இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் போனாலும் அங்கே கைங்கரம் உண்டு, இந்த லோகத்தில் இருக்கிற காலத்துலையும் இங்கேயும் எல்லா செல்வங்களும் உண்டு. எம்பெருமான் நமக்கு எல்லாம் என்ன ஆக்கி கொடுக்குறான்னா, இந்த லோகத்தில் இருக்கும் நாள் நமக்கு எத்தனை சௌக்கியங்களோ எந்த குறையும் இல்லாதபடிக்கு நமக்கு வேண்டிய செல்வங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குறான். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனால் இனிமேல் கொண்டு அங்கே ஸ்ரீவைகுண்டம் எப்பேற்பட்ட தேசம்னா நலம் அந்தமில்லதோர் நாடு. தெளிவிசும்பு திருநாடும் பேர் பெற்றது நலம் அந்தமில்லதோர் நாடு. அங்கே ஒரு நமக்கு கைங்கரியம் கிடச்சிதுன்னா திரும்பி இந்த பக்கத்தில் திரும்பி வரவே மாட்டோம். நச்சபுனராவர்த்ததேன்னு அங்கே போனவர்கள் அங்கேயே சாஸ்வதமாக இருந்து கைங்கரியம் பண்ணுறான்னு சொல்கிறதே. அவள் அந்த கைங்கரியங்களை அனுகிரகிப்பன் எம்பெருமான். இந்த மாதிரி எங்கும் திருவருள் பெற்று அவனுடைய திருவருள் நமக்கு எல்லாம் கிடைக்கிறதுன்றார். உடனே ஒருத்தர் கேட்டார், சுவாமி இப்போ ஆண்டாள் சொன்ன திருப்பாவையை பாடினா இங்கே நமக்கு எல்லாம் செல்வம் கிடைக்குமா? எனக்கு தான் 10 கோடி வேணும்னு இருந்தேன். நாளைக்கு திருப்பாவை நான் 30 சொல்ல போகிறேன், நாளை தான் நித்தியம் சொல்ல போகிறேன், எனக்கு அந்த 10 கோடி கிடைக்குமான்னா
எம்பெருமானே கையில் இங்கே நிலைக்கானே நமக்கு கிடைக்கிறான். இது மேலே நமக்கு 10 கோட்டியோ ஒரு 10 லட்சம் 10 கோட்டியெல்லாம் நமக்கு ஒரு பொருளாகுமா, ஒரு சரக்காகுமா? கிடையவே கிடையாது. இப்போ எம்பெருமானே நம் கை புகுருவன் அப்படின்றத அர்த்தம். திருவருள் பெத்துன்னா எத்தனை நலத்தையும் கொடுக்குறான் அப்படின்னா ஏதோ இந்த பணம் காசு சொத்து பத்து இதெல்லாம் கொடுக்குறான்னு அர்த்தம் இல்லை. எம்பெருமானே நேராக நம்ம கையில் இங்கே நிலைக்கனே நம்ம மனசுக்குள்ளே வந்து இருந்துடுறானோ இல்லையோ, அதுதான் பெரிய செல்வம். இருக்கிறதுலையே பெரிய செல்வம். அவனே வந்து இருந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு ஒரு பொருளே இல்லை அப்படின்னு காட்டுறா. உடனே கேட்டால் நமக்கு இருக்கிற பக்தி ஞானங்கள் எல்லாம் பார்த்தால் என்னான்னு நமக்கே தெரியும். அந்த பக்தியோடைய சொல்லுவோம் திருப்பாவையே இல்லையே. பக்தி இல்லாமல் சொன்னாலும் இந்த எம்பெருமான் வந்துடுவனா அப்படின்னா ஆமான்னு காட்டுறான். ஆழ்வார் திருவாய்மொழியில் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பாசுரம் இட்டு காட்டுறார். 5ஆம் பத்து முதல் திருவாய்மொழி கையாறு சக்கரத்து அப்படின்ற பதிகம். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். கையாறு சக்கரத்து என் கருமாணிக்கமே என்னென்னு பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெத்தொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனால் என்றார். அந்த எம்பெருமானை எல்லாம் ஸ்துதி பண்ணேன். எப்படின்னா பொய்யே கைமை சொல்லி அந்த எம்பெருமானுடைய ஸ்துதியெல்லாம் எப்படி பண்ணேன்னா பொய்யே பண்ணேன். வெளி தோற்றமாகவே நான் பண்ணேனே ஒழிய உள்ள ஈரம்ன்றது ஒரு அந்த பசைன்றது ஒரு இம்மி கூட கிடையாது. கொஞ்சம் கூட பக்தின்றது இல்லவே இல்லை, துளி கூட கிடையாது. அப்படி இருந்தும் அந்த எம்பெருமானுடைய திருநாமம் சொன்னேன் பொய்யே கைமை சொல்லி. ஆனால் பெத்தது மட்டும் என்ன தெரியுமா? மெய்யே பெத்தொழிந்தேன். எம்பெருமான் நிஜமாவே மனசில் வந்து நின்றுட்டானே. இந்த மெய்யே பெத்தொழிந்தேன் நிஜமாவே அந்த எம்பெருமான் கைங்கரை கொள்றான், என் மனசில் வந்து நிற்கிறானே அப்படின்றச்சு விதிவாய்க்கின்னு காப்பாரார் அப்படின்றான். இந்த மாதிரி வாய்க்கிறச்சே அவனுடைய அந்த நிர்ஹேதுகமான கட்டாட்சம் கிருப்பை இருக்கிறதே. அதனால நம் மெய்யே பெத்தொழிந்த இந்த எம்பெருமானை வந்து என் மனசுக்குள்ளே வந்து நிற்கிறானே, இதுக்கு யார் என்ன பண்ண முடியும், இதுக்கு யார் தடுக்க முடியும் அப்படின்னு காட்டுறது. அப்படி இந்த திருப்பாவையை பாடினால் பக்தி இல்லாதவர்கள் பாடினாலும் பலன் கிட்டுமா அப்படின்னா கட்டாயமாக கிடைக்கும்னு காட்டுறாங்க. இதுவும் பராசர பட்டர் அப்படின்ற மகாச்சாரியர் சொல்கிற வார்த்தை. இந்த நல் கண்ணுக்கு இறங்குறது இந்த பசுமாடு. இந்த பசுமாடு கிட்ட கண்ணுக்கிட்ட குட்டி போனால் பால் சுருக்குமா இல்லையா? நன்னா சுரக்கும். உடனே ஒருத்தர் கேட்டார், சுவாமி என்கிட்ட இந்த கண்ணு எங்கேயோ இல்லையே, இந்த கண் இல்லாத காலத்துலேயும் இந்த பால் சுரக்கணும்னு என்ன பண்ணுறதுன்னா தோல் கண்ணை விட்டு பால் சுரக்கணும் அப்படின்னு காட்டுறான். இந்த தோல் கண்ணுன்னா அது நிஜமான கண்ணுக்குட்டி இல்லை, ஏதோ கண்ணு மாதிரி ஒரு மேலே தோலை மட்டும் மூடி அது வச்சா என் பசுமாட்டுக்கு தெரியாதுன்னா இது கண் இல்லை, இது நான் பெத்த கண் இல்லை, இது தோல் கண்ணுறது பசுமாட்டுக்கு தெரியாமல் போயிடுமேண்ணா? அவ்வளோ ஞானஹீனமாக இருக்குமேண்ணா? கிடையாது. தன்னுடைய கண் இல்லைன்னு நன்னா தெரியும், இருந்தாலும் பால் சுரக்குமா? எதனாலன்னா அந்த கண் இதை காட்டின உடனே, தோல் கண்ணு காட்டின உடனே தன்னுடைய உண்மையான கண்ணு குட்டி நினைவு வந்துடும். அந்த கண்ணு குட்டிய நினைவையில் இது பால் சுரக்கும். முன்னாடி ஒரு பாசுரத்தில் பார்த்துருக்கணும். அதாவது கனைத்திளங்கத்தெருமை கண்ணு கிறங்கி நினைத்து முலவழியே நின்று பாசுரன்றதுல கண்ணுக்குட்டி பக்கத்தில் இல்லை, அதுக்கு என்ன ஆயிடுறதோ அப்படின்றத நினைவிலேயே இது நின்று பால் சோற அப்படின்னு பார்க்குறோமே, அதே காரியம் தான் எம்பெருமானும் பண்ணுறான். என்னன்னா அந்த நல்கண்ணுக்கு அது அந்த எம்பெருமான் இறங்கி இருக்கணும். ஆனால் நாம தான் நல்கண்ணா இல்லை, தோல் கண்ணா இருக்கிறோம். திருப்பாவைன்ற தோலை நம்ம மேலே மூடிண்டு அந்த எம்பெருமான் முன்னாடி நிற்கிறான்னா அந்த திருப்பாவைன்ற தோலை மூடின உடனே அவனுக்கு நினைவு வர்றது ஆண்டாள். திருப்பாவைன்னா ஆஹா ஆண்டாள் அன்னைக்கு 30 பாடினாலே என்னமா பாடினா என்னோட கீர்த்தனை என்னமா பண்ணா என் முன்னாடி வந்து நின்னாலே என்னவே அவளுடைய ஞான பக்தி வைராகியங்கள், அந்த கோபிகளுக்கு என்ன ஞான பக்தி வைராகியங்கள் இதெல்லாம் அவன் மனசில் ஓண்டே இருக்கும். நாம் ஏதோ திருப்பாவை சொன்ன மாத்திரத்தில் நம்ம பார்க்கவே மாட்டார், நாம் கண்ணில் படுறதே இல்லை. அவன் முன்னாடி நிற்கிறதெல்லாம் ஆண்டாள்கள். எத்தனை பேர் ஆண்களாக இருந்தாலும் எத்தனை பேர் பெண்களாக இருந்தாலும் ஒரு திருப்பாவை சேவித்தால் அவன் முன்னாடி நிற்கிறது ஒரு ஆண்டாள். அந்த மாதிரினா அவன் இறங்குறான். அப்போது அந்த திருப்பாவை சொன்ன மாத்திரத்தில் நமக்கு பலன் கிடைக்குமான்னா இதோ தோல் கண்ணுக்கு பால் சுரிஞ்ச மாதிரி அந்த எம்பெருமான் நமக்கும் தன்னுடைய திருவருள்களெல்லாம் பண்ணி கொடுப்பான். எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர், அந்த ஆனந்தமாகவே எம்பெருமான் கூட இருப்பர் அப்படின்னு காட்டக்கூடிய அற்புதமான விஷயம். பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையோ இல்லையோ, அவர் எப்படியோ தந்தை எவ்வளி மகள் அவ்வளியோ இல்லையோ, தந்தை என்ன பண்ணார் அப்படின்னா மங்களாசாசனம் பண்ணினார். மங்களாசாசனம் பண்ணினதுக்கு என்ன பலன் அப்படின்னா இந்த மங்களாசாசனமான திருப்பல்லாண்டை சேவித்தவர்களுக்கும் சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டேன்னு இந்த மங்களாசாசனம் பாடுறதே பலம் அப்படின்னு காட்டு.
அந்த மாதிரி ஆண்டாள் இங்கே என்னத்தை பிரார்த்திச்சார்னா கைங்கரத்தை பிரார்த்திச்சா, கைங்கரத்தை பெத்துட்டா. பெற்றதுக்கப்புறம் என்னத்தை ஆசாசனம் பண்ணுறா. இந்த பலஸ்ருதி என்ன சொல்கிறான்னா, இந்த 30 பாசுரம் கைங்கர பிரார்த்தனையாக இருக்கிற இந்த 30 பாசுரம் பாடினவர்களுக்கும் கைங்கரியமே கேட்டும். இவ்வளோதான். எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். அப்போ எம்பெருமான் எல்லா இடத்துலையும் கைங்கரியங்களை கொடுத்து தானே அவர்கள் மனசில் இருந்து இவர்களுக்கு எல்லா கைங்கரியங்களும் பண்ணி கொடுத்து தானும் ஆனந்தம் பட்டு இவர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுப்பன் அப்படின்றது இந்த பாசுரமாக இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். வங்க கடல் கடைந்த மாதவனைக்கே சவனை திங்கள் திருமுகத்து சேகிழையார் செந்நிறைஞ்சி அங்க பரகொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமலர் தண்டெறியல் பட்டருவிரான் கோது சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கிப் பருசிறைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் வெத்து இன்புருவர் எம்பாவாய் அப்படின்னு அற்புதமான இந்த பாசுரம். இன்றைய நாள் போகி திருக்கல்யாணம்னு எல்லா கோவில்களிலும் கொண்டாடப்படுறது. காரணம் என்னவென்னால், இந்த திருப்பாவையை பாடின இந்த ஆண்டாள் இருக்கிறாளே, இந்த எம்பெருமானோட சேரணும் அப்படின்னு தானே ஆசைப்பட்டா. அந்த எம்பெருமானோட சேரணும்னு ஆசைப்பட்டா. மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேங்கண்டா மன்மதனே அப்படின்னு சொல்லி என்னை மனுஷ மாத்திரர்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன்னு ஒரு பேச்சு வந்தாலே நான் வாழ மாட்டேன். கல்யாணம் பண்ணி கொடுத்தா வாழ மாட்டேன்னு சொல்லலை, அந்த பேச்சு வந்தாலே நான் வாழ மாட்டேன் அப்படின்னு இருந்த அந்த கோதை, அப்பேற்பட்ட அந்த கோதையை பார்த்து பெரியாழ்வார் அவளை அழிச்சும் போய் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் அந்த பெரிய பெருமாளுக்கே கல்யாணம் கன்னிகாதானம் பண்ணி வச்சார் அப்படின்னு சரித்திரம். ஆண்டாள் அந்த எம்பெருமான் ரங்கநாதனுக்கே தான் வாழ்க்கைப்பட்டிருந்தாள் இருக்கிறாள். அப்பேற்பட்ட அந்த கோதநாச்சியாருக்கு திருக்கல்யாணம் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே சொல்கிறது இந்த போகி திருக்கல்யாணம்னு கொண்டாடப்படுறது. எப்படி ஒரு ஜனக மகாராஜா இயம் சீதா மமசுதா சஹ தர்மசரிதவா பிரதீட்சசை நாம் பத்ரந்தே பாணி கிருண்ணீஷு பாணினான்னு ஆசையா இத்தனைக்கும் கர்மயோகத்தில் ஊன்றி இருந்தவன் அந்த ஜனக மகாராஜன். அந்த மமகாரங்கள் எல்லாம் அற்றிருந்தவர். அகங்கார மமகாரங்கள்னு என்னன்னு தெரியாமல் இருந்த அந்த ஜனகராஜா மமசுதான் மார்த்தட்டிண்டு என்னுடைய பெண் பிள்ளை அப்படின்னு சொல்லணும்னா, அப்போது பெரிய பிராட்டியாருடைய அந்த வைபவம் அதே தான் பெரியாழ்வாருக்கும். எத்தனை ஞானங்கள் எத்தனை பக்தி வைராக்கியங்கள்லாம் நிரம்பி இருந்தாலும் என்னுடைய பெண் பிள்ளை ஒரு மகள் தன்னையுடையன்னு அவர் சொல்லணும்னா அந்த அளவுக்கு அபிமானத்தை பெற்ற அந்த ஆண்டாள் அப்பேற்பட்டவளை கொண்டு போய் இயம் கோதா மமசுதா சகதர்ம சரிதவான்னு இந்த பெரிய பெருமாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார்ன்றது சரித்திரம். அந்த திருக்கல்யாணத்தையும் இங்கே அனுசந்திப்பது ஒரு பழக்கமாக இருக்கிறது, ஒரு பத்ததியாக வச்சிருக்கிறா. இப்போ இந்த ஆண்டாள் சேவித்த இந்த திருப்பாவையை 30 சேவித்து முடித்ததுக்கப்புறம் இந்த போகி திருக்கல்யாணம் அனுபவிக்கிறதுன்றது ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம். அப்பேற்பட்ட அந்த திருக்கல்யாணத்தையும் நாம் சேவிப்போமாக. அந்த திருக்கல்யாணத்தில் ஆண்டாள் ரங்கமன்னார் இந்த திவ்ய தம்பதிகளுடைய அந்த சேர்த்தியில் நாம் எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணணும். ஆண்டாள் அந்த கண்ணனும் நப்பின்னையும் அமர்ந்திருந்த அந்த திருவோலக்கத்தில் அவர்களுக்கு கைங்கரியம் பிரார்த்திச்சா. நாமெல்லாம் அந்த ஆண்டாள் ரங்கமன்னாரான அந்த திவ்ய தம்பதிகள அந்த சேர்த்தியில் நித்தியமே கைங்கரத்தை பெற வேணும் அப்படின்றத பிரார்த்திக்கணும். நாம் பிரார்த்தித்தால் கண்டிப்பாக அந்த எம்பெருமான் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமால் நமக்கெல்லாம் அந்த தன்னுடைய திருவருளை பண்ணி அருள்பார் அப்படின்னு நாம் அதை பிரார்த்தித்து நிற்போம். திருவாடிப்பூரத்தில் செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண் பிள்ள வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வடநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. முதல் கண் இந்த 2 விஷயத்தை அடியை விண்ணப்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்னா திருவேளுக்கை திவ்ய தேசத்தில் நித்தியப்படி சாயங்காலம் ஏதோ ஒரு விஷயம் அசத் விஷயமாக எடுத்து ஒரு வார்த்தை விண்ணப்பிக்க வேணும் அப்படின்றது அங்கே இருக்கிற பக்தர்கள் பிரார்த்தித்தபடிக்கு அங்கே பக்தர்கள் நியமித்தபடிக்கு அடியேன் ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தேன். அப்படி சொல்கிறச்ச இந்த திருப்பாவை 30 நாள் வந்த காலத்தில் வேற ஏதோ எடுத்துக்கிறது பதிலாக திருப்பாவை அந்தந்த நாள் பாசுரத்திலேயே அனுபவிக்கலாம் அப்படின்னு இந்த திருப்பாவை பாசுரங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். இந்த சொல்கிறதுக்கு யோக்கியத்தை எனக்கு உண்டானா கட்டாயம் கிடையாது, அது தோல் கண்ணு தான். நான் இந்த சொல்கிறதுக்கு யோக்கியத்தை இல்லாமலும்
இருந்தாலும் இந்த எம்பெருமானுடைய திருநாமங்கள், அந்த எம்பெருமானுடைய கீர்த்தி அப்படின்னு சொல்கிறச்சே, சொல்கிறதே சத்தை பெறத்துக்காக, ஏதோ எனக்கு ரொம்ப தெரியும் ஆனபடியால் சொல்கிறேன் அப்படின்னு இல்லாமல், இதை சொன்னபடியால் அடியன் சத்தை பெற்றிருக்கேன் அப்படின்ற படியால் அடியன் சொல்லி சொல்லி பார்த்துருக்கிறேன் ஒழிய, இதையும் எம்பெருமான், அதாவது இளைய புன் கவிதையிலும் எம்பிரார் கிணியவாறு அப்படின்னு சொல்கிறபடிக்கு இந்த புன் சொற்கள் இதை கேட்டாலும் அந்த எம்பெருமான் ஆனந்திப்பன் ஆனபடியாலே முதல் கண் அந்த திவ்ய தம்பதிகளுக்கு, அந்த வேளுக்கை எம்பெருமான், த முகுந்த நாயகி தாயார், அந்த அமிர்தவல்லி தாயார் இருக்காளே, அந்த திவ்ய தம்பதிகளுக்கு முதல்ல பல்லாண்டு பாடி இது எல்லாவற்றையும் நித்தியமே வந்து அன்வயிச்சு கோவிலில் நேராக வந்து அமர்ந்து கேட்டவா என்ன. அதே மாதிரி இந்த சில நாள்களுக்கு அப்புறம் கடைசியில் ஒரு சில நாள்களுக்கு இந்த யூடியூப்பில் மட்டும் அடியேன் இதை பகிர நேர்ந்தது, ஏன்னா சில நிர்பந்தங்களினாலே. அப்போ இந்த யூடியூப்பில் போட்டாலும் விடாமல் அத்தனை பேர் கேட்டிருக்கா அப்படின்றது அந்த வியூஸில் தெரியறது. அப்போ விடாமல் கேட்ட எல்லாருக்கும் என்னுடைய கிருத்தஜதையை தெரிவித்து கொண்டு, எல்லாருடைய பொறுமைக்கு பல்லாண்டு பாடி அந்த எம்பெருமானுடைய கைங்கரியம் மேல்மேலும் எல்லாருக்கும் வளரணும் அப்படின்ற பிரார்த்தனையோடு நிற்கிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனே தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்வச்சிஷ்ட மாலிகா பந்த கந்தபந்து ரஜிஷ்ணவே விஷ்ணு சித்த தனூஜாயை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே சௌமியஜா மாத்ரு முனீந்திராய ஆத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். அடுத்து தொடர்ந்து வேளுக்கை திவ்ய தேசத்திலேயே உபன்யாசங்கள், அதாவது நித்தியம் பண்ணக்கூடிய உபன்யாசங்கள் இந்த மாதத்து கடைசியில் திரும்பி தொடரும் அப்படின்னு சொல்லி அடியேன் நிற்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.